அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரத்துன் நபி பகுதி 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. நாங்கள் போன வாரம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் திருமணம் நடந்த நிகழ்வு வரை பார்த்தோம். திருமணத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்பவும் அமைதியாகவும் கண்ணியமாகவும் வாழ்ந்து வந்தாங்க. நாட்கள் இப்படியே கடந்து போயிட்டு இருக்குது. நபி அவங்களுக்கு 40 வயசு ஆகுது. அந்த சமயத்தில் மக்காவில் நடக்கிற அநியாயங்களையும் சிலைகளை வணங்குகிற அறியாமையும் கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அமைதியை தேடி மக்காவுக்கு வெளியில் இருக்கிற ஹீரா குகைக்கு தனிமையில் போய் உட்கார்ந்து சிந்திப்பது அவங்க வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அப்போ பல நாட்களாக அந்த குகைக்கு போயிட்டும் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் தான் ரமலான் மாதத்தில் அந்த குகையில் இருக்கும்போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி வராங்க. அப்போ நபி அவங்க கிட்ட இக்ரா, அதாவது ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்கள கட்டி தழுவி அவங்கள மீண்டும் ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 3 முறை நடந்ததுக்கப்புறம் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய 96வது அத்தியாயமான சூரா ஹலக்கின் முதல் 5 வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காட்டுறாங்க. அதாவது, உன்னை படைத்த இறைவனின் பெயரால் ஓது, அவன் மனிதனை அலக் என்ற தொங்கும் கரு மூலம் படைத்தான். ஓது, உன் இறைவன் கண்ணியமானவன், அவன் பேனாவால் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதையவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்ற இந்த வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுறாங்க. இந்த வசனம் இறங்கிய அந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடுங்கிய நிலையில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட ஓடி வராங்க. என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, மறுபடியும் என்னை போர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அதாவது கதீஜா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போது அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உறவினர்கிட்ட அதாவது வரஹா பின் நௌஃபல் என்பவர்கிட்ட அழைத்து சொல்கிறாங்க. அவங்க நிச்சயமாக அதை பார்த்துட்டு அவங்க வரஹா பின் நௌஃபல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இது நிச்சயமாக இறை தூது தான், அதாவது நீங்கள் தான் இந்த சமுதாயத்தில் இறை தூதர் அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, ஹீரா குகையில் நடந்த இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன தெரியுமா? முதலாவது விஷயம் தனிமை மற்றும் சிந்தனை. உலகத்தை அநியாயங்களை கண்டு வருத்தப்படுவதோடு இல்லாமல் மன அமைதியையும் இறைவனை சிந்திக்கிற அந்த பழக்கமும் எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம கற்றுக்குறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் துணை மற்றும் நம்பிக்கை. ஒரு இக்கட்டான நேரத்தில் தன் கணவருக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவங்க கொடுத்த அந்த பேராதரவு தான், அதாவது அல்லாஹ் அவங்களை கைவிட மாட்டான் என்று அவங்க காட்டிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கல்வி முக்கியத்துவம். இஸ்லாத்தின் முதல் கட்டளையே ஓது என்பது தான். அதாவது அறிவை தேடுவதும் சிந்திப்பதும் ஒரு முஸ்லீமுடைய கடமை என்பதை இந்த சம்பவம் நமக்கு ஆணித்தரமாக உணர்த்துது. ஹீரா குகையில் நடந்த இந்த சம்பவம் தான் இஸ்லாத்தின் தொடக்கமாக அமைந்தது. இது எப்படி மக்காவிலும் உலகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி என்பதை வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் நடக்க அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.